இம்மீடியட் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்காதீங்க. எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மருந்தை சாப்பிட்டாலும் மாத்திரை சாப்பிட்டாலும் அது வந்து ரிக்கவர் ஆகுமா இல்லையாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த டேட்டு சாப்பிட்லாமா வேணாமாங்க எக்ஸ்பைரி ஆகிடுச்சான்னு பாருங்கள். அதே மாதிரி ஐவிஎஃப் பண்ணும்போது ஐவிஎஃப் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது ஏன் போடுறாங்கிறது எந்த பொண்ணுங்களுமே கேட்குறதில்ல. அங்கே ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கா, இங்கே ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கா, இதை போய் பார்ப்போமா அதை போய் பார்ப்போமா, குழந்தை வரைக்குமா ஓம்பாங்க. அதுவும் பண்ணாதீங்க. ஐவிஎஃப் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் உங்கள் உடம்புல போட்டே போடுவாங்க டாக்டர். ஆனால் அது என்ன ரீசனுங்கிறது யாருமே கேட்கறதில்ல. கேட்டால் ஃபேக் ஹார்மோன் சொல்ல போய் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு நமக்கு வந்து குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லா டாக்டரும் சொல்கிற சேம் சொல்யூஷன். எந்த டாக்டரும் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. எல்லா லேடிஸும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு லெவல் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எக்ஸ்ரே